Hi students, இந்த வீடியோவில் நாம் சமைச்சு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான 3 டே ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டே 1 அதாவது 15 மார்ச் 2025 அந்த டேக்கான ஸ்டடி பிளான் என்னென்னா, நான் உங்களுக்கு அந்த டேயை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். அந்த டைமும் உங்களுக்கு அங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் வைஸ் நான் சொல்லியிருக்கிற லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் உங்கள் ஓன் கன்வீனியன்ட் டைமில் நான் சொல்லியிருக்கக்கூடிய லெசன்ஸ் அன்றைக்கி நீங்கள் படிச்சிட்டிங்கனாலும் ஓகே. ஸோ சூப்பராக இந்த 3 நாள் லீவில் நீங்கள் எல்லா லெசன்ஸுமே கவர் பண்ண முடியும். அதை நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத பார்ப்போம். ஸோ டே 1 நீங்கள் மார்னிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பாட்னி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாட்னி ரொம்ப ஈஸி. ஸோ பயோ பாட்னியில் இருக்கக்கூடிய லெசன் 1, 2, 3 அது எல்லாத்தையுமே படிச்சிடுறீங்க. அதில் இருக்க எல்லா 1 மார்க்ஸ், அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் ஆன்சர்ஸ், ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ், பிக் ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் படிக்க வேண்டியது அந்த 3 லெசன் பயோ பாட்னியில். அடுத்து ஒரு ½ பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் பயோ பாட்னியில் லெசன் 6, 7 and 8 இந்த 3 லெசன்ஸும் அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ், நான் சொல்கிறது எல்லாமே புக் பேக் தான். ஸோ புக் பேக்கை மெயினாக கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் புக் இன்சைட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிங்க. ஸோ எல்லா 1 மார்க்ஸ் அண்ட் எல்லா கொஷின் ஆன்சர்ஸ் படிங்க. புக் இன்சைடும் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரலாக நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூனுக்கான ஸ்டடி பிளான் இதுதான். அடுத்து ஈவினிங் பயோ பாட்னி லெசன் 9 அண்ட் லெசன் 10 அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே படிச்சிடுறீங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ், பிக் ஆன்சர்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஈவினிங் படிச்சுட்டு நைட் ஒரு 11:30 ஒரு நைட்டு எவ்வளோ நேரம் படிப்பீங்களோ அது வரைக்கும் நீங்கள் அன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அந்த லெசன்ஸில் எதுவும் ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்கா, இல்லை வேறு எதுவும் நீங்கள் திரும்ப படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டே 2 16 மார்ச் 2025 மார்னிங் பயோ பாட்னியில் 2 லெசன்ஸ் லெசன் 4 and 5 நீங்கள் ஆல் 1 மார்க்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் படித்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஸோ நம்ம இதோட பயோ பாட்னியை கவர் பண்ணிட்டோம். அடுத்து ஆஃப்டர்நூன் பயோ ஜுவாலஜி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் லெசன் 1, 2, 3 அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் அண்ட் எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் முடிச்சுட்டு அடுத்து ஈவினிங் ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 6 o'clock நீங்கள் பயோ ஜுவாலஜி லெசன் 7 and 8 ஆல் 1 மார்க்ஸ் அண்ட் ஆல் கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் படிச்சிடுறீங்க. நைட் அன்றைக்கி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதில் எதுவும் பெண்டிங் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு சில கொஷின்ஸை நான் திரும்ப பார்த்தா பரவாயில்லன்னு நினைக்கிறக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். டே 3 17 மார்ச் 2025 மார்னிங் நீங்கள் பயோ ஜுவாலஜி லெசன் 9, 10, 11 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் அண்ட் ஆல் ஷார்ட் ஆன்சர்ஸ், பிக் ஆன்சர்ஸ், ஆல் கொஷின் ஆன்சர்ஸும் நீங்கள் படிச்சிடுறீங்க. அடுத்து ஆஃப்டர்நூன் 1:30 5 வரைக்கும் பயோ ஜுவாலஜி அகெயின் லெசன் 12 and 4 இந்த 2 லெசன்ஸையுமே நீங்கள் படித்து முடிச்சிடுறீங்க. அண்ட் ஈவினிங் பயோ ஜுவாலஜி லெசன் 5 and 6 ஆல் 1 மார்க்ஸ் அண்ட் ஆல் கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம எல்லா லெசன்ஸுமே போத் பயோ பாட்னி அண்ட் பயோ ஜுவாலஜியில் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லா லெசன்ஸுமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே படிச்சிடலாம். ஸோ ஒரு சில லெசன்ஸ் நான் படிக்க மாட்டேன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை நினச்சி நீங்கள் வரி பண்ண வேணாம். இந்த ஸ்டடி பிளானில் அந்த லெசன்ஸ் எங்கே மென்ஷன் ஆகிருக்கோ நீங்கள் அந்த லெசனை விட்டுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் என்னென்ன படிப்பீங்களோ இதே ஸ்டடி பிளான் ஆர்டர்லேயே நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பராக இந்த 3 டேஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ படிக்கிறப்பவே நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு அப்புறமே டைம் இருக்கும், ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ படிக்கும்போதே கரெக்டாக அந்தந்த லெசன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ரிவைஸ் பண்ண டைம் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் டு ரைட் த எக்ஸாம். ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸோடு படிக்கிறப்பவே கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஸோ அந்த அட்வைஸையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். அண்ட் நைட் டே 3 நீங்கள் என்னென்ன ரிமைனிங் போர்ஷன்ஸ்லாம் இருக்கோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் படிக்க ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் பெண்டிங் போர்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பெண்டிங் போர்ஷன் நைட் படிங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஏர்லி மார்னிங் இல்லை மேம் நான் படிக்கிறப்பே நல்லா படிச்சிட்டேன் எனக்கு ரிவிஷன் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க நினச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி எக்ஸாமுக்கான 3 டே ஸ்டடி பிளான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சின்சியராக படிங்க. உங்கள் எல்லாருக்கும் பயாலஜி எக்ஸாம் ஈஸியாக வரும். எல்லோரும் உங்களுடைய 12th பயாலஜி எக்ஸாமை நல்லா பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.